தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு கேட்கிறேன். எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்க ஐயா அவர்கள் 80ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். நான் 3 ஆண்டு காலமாக கத்தி கத்தி எங்க பார்த்தாலும் கத்தி, எத்தனை கருத்துருங்க, எத்தனை போராட்டம், எத்தனை மாநாடு. ஏன் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. ஏன் இது நான் சாதி பிரச்சனையா? நம்முடைய இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது. இப்ப இருக்கின்ற கணக்கெடுப்பு 1931 வெள்ளையர்கள் எடுத்த கணக்கெடுப்பு. 90 வருஷமா அந்த பழைய கணக்கெடுப்பு வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்ப எடுத்தது சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி. இப்ப புதுசா எடுங்க, நவீன முறையிலே தொழில்நுட்பங்கள் இருக்கிறது, வந்திருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. கர்நாடகா உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. பீகார் உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. சமீபத்தில் கர்நாடகா உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம். மத்திய அரசுக்கு மட்டுமல்ல, மாநில அரசுகளுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று கர்நாடகா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை 3-4 வாரத்துக்கு முன்பு அறிவித்திருக்கிறது, ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆனா ஸ்டாலின் அவர்களை கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ, ஏன்னா தெரியாது, அது வேற. ஏன்னா தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குங்கோ, இந்தியாவில் இல்லைங்கோ. ஏன்னா தமிழ்நாடு வேற எங்கேயோ இருக்குல்ல. இந்தியாவில் 7 மாநிலங்கள் தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு விட்டார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ இடஒதுக்கீடுக்காக மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தம் சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அந்த கணக்கெடுப்பு. நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க தெரியுமா? கணக்கெடுப்புல இதுல அதிக பயன்பெறுபவர்கள் யார் தெரியுமா? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். 8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பம், 8 கோடி மக்கள். இந்த 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள ஸ்டாலின் அவர்களுக்கு ஆசை இல்லையா? விருப்பம் இல்லையா? நான் முதலமைச்சராக இருந்திருந்தால் 5 ஆண்டு காலத்திலே முதல் 2 மாதம் இதைத்தான் நான் செய்வேன். என் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என் மக்கள் தமிழ் சமுதாயம் 8 கோடி மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டால் தானே அடுத்த 4 ஆண்டு 10 மாதம் இந்த மக்களுக்காக திட்டங்கள் என்னால் வகுக்க முடியும். இது காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் தெரியாத நீ எப்படி திட்டம் கொண்டு வருவ? இது இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும் கிடையாது, சமூக நலத்திட்டங்கள். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கிறது. சமுதாயம் என்ன நிலையில் இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள எப்படி தெரிஞ்சுப்பீங்க? கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த கணக்கெடுப்பு எப்படி நடத்துவீங்க? 2 மாதம் 500 கோடி, 3 லட்சம் அரசு ஊழியர்கள் வீடு வீடா போய் டோர் டு டோர் கணக்கெடுப்பு நடத்தணும். ஒரு வீட்டுக்கு போறாங்க, 2 கோடி வீடு, 2 மாசத்துல கணக்கெடுப்பு நடத்தலாம். ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னா அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அது எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், அந்த ஜாதியில எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த வீடு எவ்வளவு பெரிய வீடு, அது குடிசை வீடா, ஓட்டு வீடா, கல்லு வீடா, அது சொந்த வீடா, வாடகை வீடா, வாடகைனா எவ்வளவு வாடகை கொடுக்கறாங்க, அந்த வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, அந்த வீட்டுல தண்ணி இருக்குதா, கரண்ட் இருக்குதா, வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பட்டதாரிகள், எத்தனை பேர் அரசு வேலை, எத்தனை பேர் தனியார் வேலை, எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, அந்த வீட்டுல கழிப்பறை இருக்குதா, அல்லது டிராக்டர் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, டிராக்டர் இருக்குதா, எத்தனை கூலி தொழிலாளர்கள் விவசாய நிலம் வச்சிருக்கிறாங்களே, எத்தனை சென்ட், இதெல்லாம் ஒரு 70-80 கேள்விகள் கேட்டு ஒவ்வொரு வீட்லயும் இந்த கேள்விகள் கேட்டு அந்த டேட்டாவை கம்ப்யூட்டர்ல போடியா. பட்டன் தட்டினா அந்த டேட்டாவில் எந்த சமுதாயம் எந்த நிலையில எப்படி இருக்குன்னு டேட்டா வந்துடும். அந்த டேட்டா வச்சுதான் நீ தமிழ்நாட்டை முன்னேற்றலாம். இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தாமல் போனா தமிழ்நாடு அடுத்த 50 ஆண்டுகளில் முன்னேறும் என்றால், கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறும். சிம்பிள், சிம்பிள். ஸ்டாலின் அவர்கள் எதுக்குயா நீங்க பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு?
என்ன பிரச்சனை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு? கர்நாடகா, ஆந்திரா, பீகார், ஒரிசா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட் எல்லா மாநிலம் எடுத்து முடிச்சிட்டாங்களே. ஆனா சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு. எங்களுக்குலாம் அவமானமா இருக்கியா? அவமானமா இருக்கு. தந்தை பெரியார் பிறந்த மண்ணு. இங்கதான் நீ முதல்ல எடுத்திருக்கணும். எதுக்கு நீ பயப்படுற? என்ன பயம் உங்களுக்கு? நான் கேட்கிறேன், இப்போ பட்டியலின சமுதாயம் 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். இந்த 3 பெரிய பிரிவுகள்ல 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இன்னைக்கு அது 78 உட்பிரிவுகளுக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு. பழங்குடி மக்களுக்கு 1 விழுக்காடு, 18% ரிசர்வேஷன். அதுல 3 அருந்ததியருக்கு போகுது. அவங்க இந்த 15% பங்கிடலாம். சரி, மொத்தம் 18. இப்ப இன்னைக்கு என்னன்னா 78 உட்பிரிவுல 8 உட்பிரிவுகள் தான் 18ல 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி 70 உட்பிரிவுகள் 3%, 4% அடிச்சுக்கிறாங்க. நீ கணக்கெடுப்பு நடத்தினா அந்த பட்டியலின மக்கள் யாருக்கு கிடைக்கல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, யாரு அதிகமா எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு கிடைக்காதவங்கள தனி அதுல ஒரு உள்ஒதுக்கீடு கொடு. 18% நீ 6ஆ பிரிச்சுக்கோ. 3 பிரிச்சு இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது தான் சமூக நீதி. அது ஏன் செய்ய மாட்டே? நீ என்ன தயக்கம் உங்களுக்கு? எம்பிசி இருக்கு. எம்பிசில 115 சமுதாயம் இருக்கு. அது யாருக்கு இல்ல, யாருக்கு அதிகமா வாங்கியிருக்கான், யாருக்கு சுத்தமா இல்ல, எப்படி தெரிஞ்சும்? கணக்கெடுப்பு நடத்தணும். பிசில 140 சமுதாயம் இருக்கு. இந்த 140 சமுதாயத்துல யாரு அதிகமா எடுத்துட்டு போறா, யாருக்கு இல்லன்னு எப்படி தெரியும்? இதுல இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு ரூமுக்குள்ள 100 பேரை உள்ள பூட்டிடுங்க. கூட்ட கூட வேண்டாம், உள்ள விட்டுட்டு 100 பேருக்கு 100 மாம்பழத்தை அங்க வச்சிடுங்க. அவங்க கிட்ட நீங்க எடுத்துக்கீங்கன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? ஆளாலும் ஒரு மாம்பழம் எடுத்துப்பாங்களா? இல்ல. வாட்ட சாட்டமா இருக்கிறவன் 5 எடுத்துப்பான். கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருப்ப 2 எடுத்துப்பான். கொஞ்சம் தடமா அவர் மாதிரி வயசானவர் சொல்றாரு, வயசான இருக்கிற 1 தான். எப்படி போய் வாட்ட சாட்டமா ஒண்ணுமே சுத்தமா முடியாதவங்க ஓரமா நின்று ஏமாந்துட்டு மாம்பழம் கிடைக்காது. ஆனா எனக்கு ஆசை என்ன? 100 பேருக்கு 100 மாம்பழம் கிடைக்கணும். அதான் சமூக நீதி. ஆனா அப்படி நடக்குதா இப்போ? இல்ல. ஏன் இப்ப பிசி எடுத்துக்கங்க. பிசில கிராமத்துல குப்புசாமி, முனியம்மா அவங்க புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல, விவசாய புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு, தமிழ் மீடியத்துல படிச்சு, அதே அரூர்ல நகரத்துல ஒரு பெரிய டாக்டர் இல்ல என்ஜினியர் இல்ல தொழிலதிபர், அவருடைய புள்ள இங்க கான்வென்ட்ல படிச்சு நீட் கோச்சிங் சென்டருக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீட் கோச்சிங் சென்டர்ல MBBS கோச்சிங் பண்றாப்ல பிள்ளைக்கு. இல்ல வேலை கிடைக்கிறதுக்காக UPSC, TNPSC, சிவில் சர்வீஸுக்கு 10 லட்சம் 20 லட்சம் ராஜஸ்தான், டெல்லி, சென்னையில அனுப்பி கோச்சிங் சென்டர், கோச்சிங்ல வேலைக்கு கோச்சிங் நடக்குது. இவங்க கூட குப்புசாமி பிள்ளையும் முனுசாமி முனியம்மா பிள்ளையும் போட்டி போட முடியுமா? முடியாது. ஆனா 2 பேருமே பிசி, 2 பேருமே எம்பிசி, இல்ல 2 பேருமே பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அப்ப என்ன செய்யணும்? யாருக்கு கிடைக்கலையோ, இந்த குப்புசாமி முனியம்மா அதை புரிஞ்சு கிடைக்கலையா, அவங்க எல்லாம் தனி பிரிவா பிசியிலே உட்பிரிவா போடுங்க. இதுதான் நாங்க கேட்கிறோம். இதுக்கு தான் வேணும் கணக்கெடுப்பு வேணும். கேட்டா நான் தந்தை பெரியாரோட கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதியுடைய புள்ள,